ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? அதுக்கும் தெரியுது சார். தெரியுது சார். சரி. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் பார்ட்ல இன்னைக்கு வந்து நம்ம சிக்கல் முடிச்சிடலாம். ஓகே, ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம் சார். கூலாங்கதி இதுக்கு முன்னுக்கு படிச்சது. இப்போ இந்த டாபிக்ல வந்து we got a lot of formulas. Okay. சந்தோஷ் கிளாஸ் இருக்கானா? இருக்கு சார். Okay. So katakan ini adalah pusat. Okay. Maka pusat dari A lah, daripada O sampai A. So அந்த OA வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப yang kita panggil OA ni adalah Jejari. Okay, radius lah. Okay. Okay. Kalau saya sambung balik, okay, daripada sini ke sini, katakan OB. So daripada A ke B kita panggil apa? Diameter. Abirami? Abirami இருக்காங்க கிளாஸ்ல? இருக்கேன் சார். Okay. So OKA adalah jejari. So maka A ke B adalah apa? Sound வரங்களா நீ பேசுறது? Diameter சார். Diameter. First one? Sir, diameter sir. சரி. வேற ஏதாச்சும் வேற இருக்கா? இல்ல. Okay. So di sini AB bukan diameter. Okay, bukan diameter. Diameter அப்படின்றது எப்படி நம்ம கணக்கு பண்ணணும்? Okay, of course அங்க நீங்க வந்து 8 cm னா இங்கேயும் 8 cm தான் because ஜரி. So நீங்க கிளாஸ் பண்ணீங்கன்னா 8 cm ஆயிரும். Okay, so diameter வந்து dia mesti satu garis yang lurus. Okay, dia mesti dari இங்க hujungல இருந்து இந்த hujung வரைக்கும். Okay, so இப்படி நம்ம பார்க்கணும் diameterனா. Diameter வந்து இப்படி பார்க்கணும். Okay, so now we say OA lepas tu dari O ke K இப்படி கிழிச்சோனே நீங்க இத diameter சொல்லக்கூடாது. ini bukan diameter. Of course 16 ஏன்னா OA வந்து 8 cm, அப்ப OKA OKK அப்ப A க்கு K வந்து 16 cm கிடைக்கும். கிடைச்சாலும் itu bukan diameter. Diameter வந்து dia mesti satu garis lurus yang melalui pusat belakang. Okay, ஒரு lilitanல இருந்து இன்னொரு lilitan point-க்கு straight line இருக்கும். Okay, straight line இருந்தா itu kita panggil sebagai itu yang sebenarnya diameter lah. Okay, lepas tu yang ini kita panggil apa? Perentas. Okay. MN kita panggil sebagai perentas. Okay, so luas yang kecil ini kita panggil apa? Tembereng kecil. Tembereng. Ini adalah tembereng minor. Okay, அப்பனா tembereng major எங்க இருக்கு? பின்னாடி இந்த luas எல்லாமே வந்து tembereng major. Okay, so di sini luas ini katakan ini O, OB K இருக்குல? Okay, இந்த luas. Ini kita panggil apa? Sector minor. Itu adalah sektor minor. Maka sektor major எங்க இருக்கு? பின்னாடி. அந்த Pac-Man shape-ல இருக்குல? itu adalah sektor major. Okay. So garisan ini perimeter அப்படியே ஒரு full round. Ini kita panggil apa? Lilitan. Ini kita panggil sebagai lilitan. Apa formula untuk mengira lilitan? 2 pi j. Okay, very good. Santosh. Okay. Fullaவே 2 pi j lilitan, tetapi daripada B sampai K saja. இந்த இது மட்டும். இது வந்து lilitanல ஒரு பகுதி மட்டும் தான் கொஞ்சம். அப்ப இது என்ன பேர் இதுக்கு? Minor arc. Itu adalah panjang lengkung minor. Okay, அப்ப panjang lengkung major நாங்க பின்னாடி இருக்கு மிச்சம். Okay, அந்த கொஞ்சோண்டு வெட்டி எடுக்கறோம்ல
itu adalah sebenarnya panjang lengkung. Sorry. Okay, so panjang இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த செக்டரோட luasம், இந்த பஞ்சாங் லெங்கோ இருக்குல்ல இதோட பஞ்சாங்கம், இது ரெண்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது கடைசி. ஓகே, சரி. ஒரு புலாத்தானோட luas எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபுல்லாவே என்ன ஃபார்முலா? luas bulatan apa formula? Pi J kuasa 2. J kuasa 2. Pi J kuasa 2. Okey, apakah nilai pi? 22 bagi 7. Atau 3.142 atau 22/7. ரெண்டுமே ஒண்ணு தான். நீங்க இத டிவைட் பண்ணீங்கன்னா இதான் கிடைக்கும். ஆனா பரீட்சையில சொல்லிடுவாங்க. ambil pi sebagai 3.142 இல்லனா ambil pi sebagai அப்ப அவன் என்ன சொல்லிருக்கானோ உங்களோட வர்க்கிங்ல நீங்க அதை தான் போடணும். அப்ப அவன் கண்டுபிடிப்பாங்க நீங்க அதை தான் போட்டுருக்கீங்களா அப்படின்ட்டு. ஓகே, சரி. இதுதான் நம்ம படிச்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பஞ்சாங் லெங்கோவும் செக்டர் மைனரும், இந்த செக்டர் இருக்குல்ல இதோட லுவாஸும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னுக்கு இந்த ஜெஜாரி கண்டுபிடிக்கிறது, பெருந்தாஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து நம்ம எந்த தியோரம் வந்து இன்வால்வ் ஆகும் முக்காவாசி? Theorem Pythagoras. Theorem Pythagoras very important bagi soalan-soalan yang melibatkan bulatan. Okey, so இதுதான் வந்து நம்ம இதுக்கு முன்னுக்கு படிச்சது. சரி, இன்னைக்கு வந்து kita akan tengok cara untuk mengira panjang lengkung. Panjang lengkung அப்படின்றது ஒரு சின்ன இந்த பார்ட் மட்டும் தான். ஓகே, so ada formula, hanya bagian ini sajalah A ke இது மட்டும். ஏன்னா ஃபுல்லாவே இது வந்து லிலித்தான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். லிலித்தானோட ஃபார்முலா வந்து 2 pi j. Tetapi இந்த கொஞ்சோண்டு மட்டும் கணக்கு பண்ண சொன்னானா இதுக்கு வந்து kita panggil sebagai panjang lengkung arc. Ya, ada PL lah. PL னா panjang lengkung வச்சுப்போம் அதுக்கு அப்புறம். சோ என்ன ஃபார்முலா அப்படினு சொன்னா panjang lengkung bahagi, okey இத கண்டுபிடிக்கணும். அதாவது AB lah, AB, okey, bahagi lilitan, full lilitan. கீழ வந்து full lilitanோட ஃபார்முலா போடணும். அதாவது 2 pi j sama dengan இங்க இருக்கிற அந்த theta, அந்த theta வந்து kita panggil sebagai angle at the center ataupun sudut pada pusat. Okay, சென்டர்ல இருக்க அந்த angle maybe about 40, 30, 70 degrees அவங்க கொடுத்துருவாங்க. அப்ப அந்த சென்டர்ல இருக்கிறதுனால இது kita panggil sebagai sudut pada pusat. Okay, so இந்த பஞ்சாங் லெங்கோ எப்படி கண்டுபிடிப்பாங்க? AB over 2 pi j theta. இந்த theta வந்து angle at the center. எந்த செக்டரை கண்டுபிடிக்கிற போறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய angle over 360. ஓகே, இனி ஃபார்முலா. அப்ப நம்ம AB கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த 2 pi j அங்க கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணா ஃபார்முலா எப்படி மாறும்? theta over 360 multiply with 2 pi j. Okay, so ini adalah formula untuk mengira panjang lengkung. Okay, so அவன் மத்தது கூட கேட்கலாம். பஞ்சாங் லெங்கோ கொடுத்துட்டு theta கேட்கலாம். அப்படி theta கேட்டானா எப்படி ஃபார்முலா வரும்? அது சூடல் பட புஷட் கேட்டானா எப்படி வரும்? பஞ்சாங் லெங்கோ over 2 pi j times with 360. ஃபார்முலா எப்படி மாறிடும்? நிறைய ஃபார்முலா நீங்க உருவாக்கலாம். ஓகே, லெட்ஸ் சே ஜெஜாரி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. ஜெஜாரி கேட்டான்னு சொன்னா நீங்க எப்படி அந்த ஃபார்முலா உருவாக்கலாம்? ஓகே, so you see 2 pi j is equals to AB U darab dengan 360 bagi dengan theta. Maka J jari sama dengan AB times 360 over 2 pi theta. Ini formula. Okay, அப்ப ஒரே விஷயத்தை ஒரே கேள்வியில டயக்ராம்ல அவங்க விதவிதமா கேட்கலாம். சூடூட் கேட்டான்னு சொன்னா யூ கேன் pakai formula ini. பஞ்சாங் லெங்கோ கேட்டானா நான் எப்படி இந்த ஃபார்முலா உருவாக்குறேன்? how I derive all this formula from the mean. இதுதான் mean formula. இந்த mean formulaல எதை கேட்கறானோ அது சப்ஜெக்ட் ஆஃப் தி பிரகார் ரூமுஸ் ஆக்குவோம். நம்ம எங்க படிச்சிட்டோம்? டாபிக்ல படிச்சோம். பிரகார் ரூமுஸ் ஆக்குறது வந்து நம்ம படிச்சிட்டோம் டாபிக் 3 ஐ திங்க். ஓகே, சரி. அப்ப ஜெஜாரி கேட்டிருந்தானா யூ கண்ண குணாkan formula ini.
ஓகே சரி, அப்ப எது வேணாலும் கேட்கலாம். இந்த 3 விஷயம் நார்மலா கேட்பானுங்க. பஞ்சாங் லிங்கோ நார்மலா கேட்பான், தீட்டாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஜெஜாரியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 3 ஃபார்முலா வந்து நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. விளங்கிடுச்சா? எல்லாம் இருக்கீங்களா? விளங்கிச்சு சார். Language sir. Okay. So now kita tengok, kita buat soalan. Soalan இல்லாம உங்களுக்கு விளங்காது இல்ல? Okay. பாருங்க, Raja di bawah menunjukkan sebuah bulatan dengan jejari. So what do you do? Underline என்னன்னா அந்த இத படத்திலேயே எழுதிருங்க. Okay, அந்த புலத்தானோட ஜெஜாரி வந்து 14 cm. So if that's right lah, 14 cm. Okay. Dan berpusat di O. Okay. So இந்த 60 வந்து sudut pada pusat. Angle at the center. Okay. சரி. Hitung panjang lengkung minor PQ. அந்த பஞ்சாங் லெங்கோ அவ என்ன சொல்றான் அப்படின்னு கொஞ்சம் நல்லா பாருங்க. அடுத்த பஞ்சாங் லெங்கோ மேஜர் ataupun பஞ்சாங் லெங்கோ மைனர். So now they asking the minor arc, the length of the minor arc. So length of the minor arc na from P to Q. Idan sendiri. Okay. Seri, yang mencangkum pada pusat mencangkum 60 darjah pada pusat. Okay. Maksudnya ini adalah sudut pada pusat. Tulis jawapan dalam 2 tempat perpuluhan, 2 decimal place. Okay. So, இப்போ அவன் பஞ்சாங் லிங்கோ கேட்கறதுனால என்ன ஃபார்முலா? இந்த AB. Okay. So, AB sama dengan apa? Theta over 360 times with 2 pi G. ஆமாவா? ஆமா சார். Sama sir. Okay. So இந்த கேஸ்ல வந்து theta எவ்வளோ? 60 over 360 times with 2 times pi வந்து என்ன எடுக்கணும்னு சொல்லல. So you boleh gunakan 22/7 lah. அப்படி சொல்லலன்னா நீங்க அது என்ன வேணாலும் எடுக்கலாம். சொன்னானா அதுதான் எடுக்கணும் நீங்க. ஓகே, இந்த கேஸ்ல சொல்லல. So you can take either lah 3.142 எடுக்கலாம் இல்லனா 22/7 நீங்க எடுக்கலாம். Okay, jejari 14. Okay, selesaikan dengan cepat dan bagi nilai 2 tempat perpuluhan. 2 decimal place. Sir, 14.67 cm. Sir, 44/3. 14 na 40 44 ah. Sir, 14 sir, 14. 14.67. 1 அப்ப எப்படி துர்காஷினிக்கு 44 சொல்றாங்க? சார் என்னோட வந்து இன்னும் டெசிமலுக்கு மாத்தல. டெசிமலுக்கு மாத்தோடனே அபிராமி சொன்னதான் சார் வந்துச்சு 14.66 வருது. நம்ம மாத்தோம்னா 14.7க்கு மாறிடும். ஓகே. சோ நான் என்ன கேள்விங்க? துர்கி ஜாப்பான் ஆகே pada 2 tempat perpuluhan. apa 14.66. ஓகே, கால்குலேட்டர்ல வந்து என்ன அங்க வருது? சார் 14.66 போயிட்டே இருக்கு சார். நீங்க சொன்னீங்க மூணாவது நம்பர் வந்து 4க்கு மேல இருந்தா 6 ஒன்னு கூட்டணும்னு சொன்னீங்க சார். 5க்கு மேல சாரி சார். 5க்கு மேல இருக்கு. மூணாவது நம்பர் வரைக்கும் நீங்க செக் பண்ணனும். ஓகே, 2 perpuluhanனா நீங்க 3 நம்பர் வரைக்கும் பார்க்கணும் கால்குலேட்டர்ல. பார்த்துட்டு மூணாவது நம்பர் என்னவா இருக்கு? 5க்கு மேல போயிடுச்சுன்னா அப்ப இங்க ஒன்னு கூட்டிக்கணும். ஓகே, சோ ஆன்சர் இஸ் 14.67 cm. லெட்ஸ் சே நீங்க இப்படி கொடுத்துட்டீங்க 14.66 னு கொடுத்துட்டீங்க. நல்ல டீச்சரா இருந்தா அவன் கண்டுக்க மாட்டான், ஓகே மார்க் கொடுத்துருவான். திமிரு பிடிச்ச டீச்சரா இருந்தா அவன் வந்து ஒரு மார்க்கை வெட்டிடுவான். பிகாஸ் ஸ்ட்ரிக்ட்லி அங்க சொல்லிட்டாங்க jawapan mesti 2 tempat perpuluhan. அப்படின்னா நீங்க வந்து இன்னும் நியரஸ்ட் மாத்தல. ஓகே, சோ பெட்டர் கரெக்ட்டா கால்குலேட்டர்ல பாருங்க. 3 tempat perpuluhanனா லெட்ஸ் சே 3 tempat perpuluhan கேட்பாங்க சார் சமயம். சோ நீங்க என்ன பண்ணணும்? லெட்ஸ் சே இப்படி வருது வச்சுக்கோமே, 3 tempat perpuluhan 4 நம்பர் வரைக்கும் நீங்க பார்க்கணும். அப்பதான் மூணாவது நம்பரை நம்ம என்ன செய்யறது தெரியும். ஓகே, சோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, சோ ini adalah formula untuk mengira panjang lengkung. Very இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்ணிடணும். ஓகே, சோ kirakan tapi sekarang mereka sudah katakan gunakan pi 22/7. Okay, so kirakan lengkung minor ROS. Okay,
RS bukan ROS. Okay, kirakan limpo minor RS. Apana என்னது? From here until here. Okay, so RS equals to formula எழுதுங்க, எல்லாத்தையும் substitute பண்ணுங்க, bagi jawapan dalam okay, saya nak 2/40. Ini உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். 2/40. Give answer in 2 decimal please. Tell sama என்ன சொன்னேனே? வணங்கிச்சு சார். சார் எனக்கு வந்து 25.67 cm கிடைச்சிருக்கு. 25.67. சார் எனக்கு 25 கிடைச்சிச்சு சார். Sima? எஸ் சார். Santosh? எனக்கு அதான் சார் கிடைச்சிச்சு. Juga sini. Okay, Santosh? சார் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. Master? Formula சொல்ல பாப்போம். RS வேணும்னா மேல என்ன இருக்கும் முதல்ல? theta Q okay, Q over 360 times it 2 pi. minus 2 pi z. So theta இந்த கேஸ்ல எவ்வளோ? 105 over டப்பு பதில் சொல்றா. theta எவ்வளோ இந்த கேஸ்ல? 2 pi வந்து 22 over 7 times விஜயாரி வந்து 40. சந்தோஷ் theta எவ்வளோன்னு கேட்டேன் அந்த கேஸ்ல. theta எவ்வளோ? இந்த கேஸ்ல எவ்வளோ? சார் 25 point நோ என்னோட கேள்வியை முதல்ல வாங்கு, காதுல வாங்கு. நான் கேட்கிற கேள்வியை நான் என்ன கேட்கிறேன், இந்த கேஸ்க்கு வந்து வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் த theta? thetaவோட வேல்யூ என்னன்னு கேட்கிறேன் இந்த கேஸ்க்கு. 105 சார். நான் என்ன கேட்கிறேனோ காதை கொடுத்து முதல் கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லு. ஓகே, சோ theta for this case வந்து 105. ஓகே, சோ ஜஜாரி எவ்வளோ? 2 ஜஜாரி ஜஜாரி வந்து 360 சார். ஜஜாரினா எதுடா? இங்க இருந்து இதுதான்டா ஜஜாரி. ஓ என்ன 14 cm சார். நீ வந்து காது கொடுத்து கேளு, என்ன கேக்குறாங்கன்னு காதுல வாங்கி அந்த கேள்வி மூளைக்கு கொண்டு போயிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் உன் வாயில விட வரணும். ஏதோ உழுது காதுல ஏதோ வாயில பேசுவோம் அப்படி இல்ல. நம்ம என்ன கேட்கிறாங்களோ அதை மூளைக்கு ஏத்து. ஓ இதுதான் கேட்கிறாங்க, நம்ம இதுக்குதான் பதில் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு பதில் சொல்லணும். வெல்லுங்க சார் சந்தோஷ். விளங்கிச்சு சார். சோ theta எவ்வளவு இந்த கேஸ்ல? theta 14 cm சார். ஓ கியூட்டா வந்து 105 சார். ஜஜாரி எவ்வளவு? 14 cm சார். ஓகே, அப்ப என்னன்னு கேட்டு யோசிச்சு பதில் சொல்லு. ஓகே, சோ எல்லாம் பிரஸ் பண்ண எவ்வளவு வருது? இது 25 பாயிண்ட். கால்குலேட்டர் என்ன காட்டுது? 25.6 வாட். கட்டிட்டியாடா? 7 சார். 6 7 சமம் மூணாவது நம்பர் என்னது? மூணாவது நம்பர் வந்து சார் மூணாவது நம்பர் வந்து 6 தான் சார் வருது. 6 வருதா? ஆமாவாமா? இல்ல சார், அந்த 7 இருக்கிற இடத்துல வந்து 6 இருந்துச்சு, அதனால தான் 6 7 வந்துச்சு. 6 அப்புறம் 6 ன்னு போய்கிட்டே இருந்துச்சு. சந்தோஷ் இப்படிதான் கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. 25 6 6 6 இப்படி வருதா? ஆமா சார்.
ஓகே சோ சீங்ஸா நான் என்ன கேக்குறேன் 2 டெசிமல் பிளேஸ் டூவத் டெம்பட் பர் புலோ ஆன என்ன மாட்டோம் புள்ளி முடிஞ்ச உடனே ரெண்டு நம்பர் கழிச்சு கோட் போட்டுறோம் அதான் டூவத் டெம்பட் பர் புலோ அடுத்த நம்பர் நீங்க செக் பண்றப்ப இட் இஸ் already more than 5 5க்கு மேல போயிட்டாலே ஒன்னு கூட்டிக்கணும் கூட்டினேன்னா 25.67 cm ஓகே சரி ஏதாவது கிடைச்சாமா கிடைச்சிச்சு oke so kirakan yang ini tetapi sekarang gunakan pi sebagai 3.142 give your answer in 2 decimal please faster lengko major கேள்வி பாரு bukan lengko minor என்னது இந்த சின்னது அத கேட்கலாம் அவன் இப்ப பின்னாடி உள்ளது கேக்குறான் இது பெக்மேனோட கேக்குறான் lengko major okay so still we using the same formula what's the formula rs தான் அதுவும் ஏனா பின்னாடியே இருந்து r ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி s க்கு வரும் முன்னாடி வந்தாலும் rs தான் பின்னாடி வந்தாலும் rs தான் ஆனா இப்ப rs வந்து மேஜர் பின்னாடி உள்ள rs okay so what is the formula அஸ்வின் சொல்லு what's the formula to calculate the arc அஸ்வின் சார் பஞ்சான் லிங்கோட ஃபார்முலா என்னது அது முன்னாடி இந்த சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி ஒரே ஃபார்முலா தான் வாட்ஸ் தி ஃபார்முலா q per 360 பேர் வந்து தீட்டா சொல்லுங்க theta per 360 ஓகே darat 2 pi j ஓகே ஃபார்முலா மனப்பாடம் ஆயிடுச்சு ஓகே இப்போ தீட்டா வந்து எங்க உள்ள தீட்டா இஸ் இட் 80 னா kalau kamu gunakan 80 இந்த பஞ்சானுக்கு அது இதுக்கு அந்த ஆங்கிளுக்கும் இதுக்கும் ஆப்போசிட்டா கரெக்ட்டா இருக்குது இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பின்னாடி உள்ள ஆர்க் அப்பனா இங்க உள்ள ஆங்கிளை நீங்க கண்டுபிடிக்கணும் அதுதான் இதுக்கு உள்ளது அப்படி ஏரோ போட்டுக்கீங்க இந்த ஆர்க்க கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆங்கிள் வேணும் ஆப்போசிட்டா இந்த சின்ன ஆர்க்க கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆங்கிள் ஓகே சோ நான் அவன் கணக்கு பண்ண சொல்றது பின்னாடி உள்ளது அப்ப பின்னாடி உள்ள ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு ஃபுல் சர்க்கிள்ல 80 இங்க கொடுத்துட்டான் அப்ப பேலன்ஸ் எவ்வளவு பின்னாடி சார் 280 பின்னாடி உள்ள ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் ஏன்னா பின்னாடி உள்ள ஆர்க் கண்டுபிடிக்கிறதுனால விளங்கிடுச்சா சந்தோஷ் விளங்கிடுச்சு சார் ஏன் பின்னாடி உள்ள ஆர்க் பின்னாடி உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா பின்னாடி உள்ள ஆர்க் கேட்கறதுனால இத மேஜர் கேட்கறதுனால ஓகே எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சர்க்கிள் ஃபுல்லா 360ல முன்னுக்கு வந்து 80 கொடுத்துட்டான் சோ கால்குலேட்டர்ல 80 நீ மைனஸ் பண்ணினா 280 வரும் இந்த 200 யாருக்கு மிச்சம் உள்ள பின்னாடிக்கு ஓகே சோ அந்த தீட்டாவை தான் யூஸ் பண்ணணும் ஓகே சோ 280 over 360 times pi வந்து குணக்கம் 3.142 times ஜெஜாரி எவ்வளோ 25 cm 25 cm ஓகே இப்போ யாரும் பதில் சொல்லாதீங்க சந்தோஷ் எனக்கு பதில் சொல்லு பாப்போம் உங்க கால்குலேட்டர்ல என்ன வருது டூவத் டெம்பட் பர் புலோன்றதுனால டெசிமல் முடிஞ்சு 3 நம்பர் ஆச்சு முத பார்க்கணும் அதுக்கப்புறம் மூணாவது நம்பர் என்னன்னு வச்சு கடைசி வரை வந்துரும் ஓகே சோ we wait for சந்தோஷ் சரி அந்த கால்குலேட்டர் சந்தோஷ் நான் இந்த டாபிக் முடிச்சிடணும் லேட் ஆகாத ஃபாஸ்டா சார் எனக்கு விட வந்துட்டு 122.1888 போகுது சார் சரியாமா கரெக்ட் சார் அது ஓகே அவனுக்கு ஒரு பலத்த கைத்தொடு கொடுக்கலாம் ஓகே சோ 1 2 2 1 8 போயிட்டே இருக்கு ஆனா சீன்ஸா அந்த ஜப்பான் வந்து 2 பர் புலனா புள்ளி முடிஞ்சோனே ரெண்டு நாம கோட் போட்டுருங்க இது 8 5க்கு மேல போயிடுச்சு சோ யூ பிளஸ் 1 னா அப்படினா வாட்ஸ் தி ஃபைனல் ஆன்சர் 122.19 cm விளங்கிடுச்சு சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஓகே சார் நான் இன்னொரு வழியில சொல்றேன் சார் செய்ய முடியுமான்னு பாருங்க சார் ஓகே ஸோ
மேஜர் செக்மெண்ட் சி மேஜர் அந்த இதை கண்டுபிடிக்கிறது மேஜர் ஆர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா அந்த மைனர் ஆர்க்கை கண்டுபிடிச்சிட்டு ஓகே சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த ரேடியஸ் வச்சு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ண முடியுமா? முடியும். ஓகே tapi itu ரெண்டு லங்காவை போயிடுச்சு. அதான் ஒண்ணு. ஓகே என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் அதாவது வேற எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா நீங்க மோதமே மைனர் ஆர்க் கண்டுபிடிச்சிடலாம். 80 கொடுத்துருக்காங்கல்ல 80 வச்சு இந்த மைனர் ஆர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மைனர் ஆர்க் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. முன்னுக்குள்ள அந்த சின்னது ஏடி. ஓகே அது ஒரு விடை கிடைக்குது வாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் ஃபுல்லா லிலிதான் கண்டுபிடிக்கணும். ஃபுல்லா லிலிதான் வந்து 2πj ஃபார்முலா வச்சு ஃபுல்லா லிலிதான் கண்டுபிடிக்கணும். ஓகே சோ லிலிதான் கண்டுபிடிச்சிட்ட பிறகு 2πj ஃபார்முலா வச்சு கடைசியா மேஜர் ஆர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த லிலிதான் இருக்குல்ல 2πj இருக்குல்ல அதை எடுத்து இந்த மைனர் ஆர்க்கோட நீங்க வாயோட மைனஸ் பண்ணீங்கன்னா you will get the major arc. ஓகே சோ இது என்னன்னா இப்போ நமக்கு வந்து ரெண்டு சார் நீங்க லிலிதான் கண்டுபிடிக்கணும், இங்க மைனர் ஆர்க் முதல்ல கண்டுபிடிக்கணும், லிலிதான் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். அப்ப நிறைய ப்ரொசீஜர் இருக்கிறதுனால ஓகே நான் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பட் நிறைய ஸ்டெப் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டா நீங்க இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே பட் கேன் முடியும் இப்படியே நீங்க செய்யலாம். ஓகே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கல இந்த மாதிரி செய்யறதுக்கு ஐடியா வரல அப்படின்னு சொன்னா ஓகே இப்படியும் நீங்க யூ கேன் டு. ஓகே அபிராமி? ஓகே थैंक यू சார். சரி இப்போ கீத்தோங் ஜிஜாரி இப்போ என்ன பண்ணிட்டான் ஆர்க் கொடுத்துட்டான். இது லிலிதான் இல்ல இது வந்து ஆர்க் panjang lingkup. Saya label ini sebagai A, ini sebagai B. ஓகே சோ AB ஓட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இப்ப அவன் கேட்கறது வந்து ஜிஜாரி. சோ நான் முதல்ல சொன்னது போல தீட்டா கேட்கலாம், panjang lingkup கேட்கலாம், இல்ல அவன் ஜிஜாரி கூட கேட்கலாம். ஜிஜாரி கேட்டானா kamu kena gunakan formula ini. இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். ஓகே சோ ஜிஜாரி கேட்கறதுனால ஸ்ட்ரெயிட்டா நீங்க அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஓகே என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆளு. ஜிஜாரி sama dengan A B darat 360 per 2 pi theta. 2 pi theta. செஞ்சு எனக்கு சொல்லுங்க அப்ப கணக்க. அதாங்க போனோடி 360 theta. क्वेश्चन காட்ட முடியுமா? ஓகே சார். Oke, berapa? Oke, jawaban. AB, you akan dapat 252.3. AB ada value ni dan AB. Okay, jarak 360 darjah bahagi dengan 2 pi வந்து gunakan 22/7. Okay, jarak theta adalah 170. Berapa you dapat?
இருக்கீங்களா எல்லாரும்? இருக்கோம் சார், செஞ்சு இருக்கோம் சார். சார் எனக்கு 85 கிடைக்குது. சார் சார் எனக்கும் அதெல்லாம் கிடைச்சிச்சு. மத்தவங்க எல்லாத்துக்கும்? சார் எனக்கு 85 கிடைக்குது. ஓகே. அஸ்வின் dengan சந்தோஷ். Dapat ke? கிடைக்குதா சந்தோஷ் dengan அஸ்வின்? இத டாரா பண்ணி மேல எழுதுங்கடா. ஓவர். அப்ப கீழ மட்டும் செட்டில் பண்ணி கீழ எழுதுங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. முடிஞ்சி. கிடைக்குதா ரெண்டு பேருக்கும்? Ashwin, what is the answer? சரி இவ்வளவு நேரம் 170க்கு பதிலா வெறும் 70 போட்டு வந்திருக்கேன் சார். சரி கிடைக்குதா இல்லையாப்பா? உளுக்கு போட்டு கிடைக்குதா இல்லையா? கிடைச்சிச்சு. வாய் தொங்க சொல்லு. கேட்டுட்டு இருக்கோம் அப்படி பேசாம இருந்தா சந்தோஷ். சார் கிடைக்கலன்னா சொல்லுங்க. அப்ப எங்க நம்ம செக் பண்ணணும்ல. எனக்கு வந்துட்டு மேல வந்துட்டு 9 கோசம் 8 2 8 கிடைக்குது சார். இதையும் மல்டிப்ளை பண்ணாவா? ஆமா சார். எவ்வளவு கிடைக்குது? 90828. 90828 இதா? கீழ வந்து எப்படி செய்வ? 2 பிராக்கெட்ட போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு இது உள்ளுக்கு தட்டிட்டு திருப்பியும் 170 30 எல்லாமே கீழ அப்ப என்ன வருதுன்னு பாரு. எவ்வளவு வருது? கால்குலேட்டர்ல 2 தட்டிட்டு டாரா தட்டிட்டு ஓபன் பிராக்கெட் 22/7 தட்டிட்டு க்ளோஸ் பிராக்கெட் டாரா 170 ஈக்குவல் 30. பிரபா எவ்வளவுயா? Sir, 1068.571. Okay, so இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணு. Berapa? Sir, 84.999. Okay, 8 வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரல. 8 what? 4. 8 what? 4. ஆமா சார் 84.999 கிடைக்குது சார். Okay, so 84.99 equals to 85 லாம் நம்ம புல்லட் கன் பண்ணனும் சொன்னா நாங்க டூ தம்பாட் திக்கு தம்பாட் கேக்கல. சோ நீங்க புல்லட் கன் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? 9 நாளுக்கு ஒன்னு கூட்டி கண்டித்தா 85 கிடைக்கும். ஏன் இப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம இங்க ஃபுல்லா பின்னாடி வந்து ஃபுல்லா கொஞ்சம் நம்பர் இருக்குல்ல அதை எடுக்கல. கொஞ்சம் 2 டெசிமல் தான் எடுத்ததுனால உங்களுக்கு 84.99 கிடைக்குது. ஓகே, ஸ்டில் அக்செப்டபிள். நீ பரிட்சையில வந்து 84.99 கொடுத்தா கூட உனக்கு வேற மார்க் கொடுத்துருவாங்க, தலை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சரி. அப்ப கொஞ்சம் கால்குலேட்டரை விரைவா தட்டி பழகுங்க. ஓகே, அடுத்து சோழன் நம்பர் பி.
ஓகே, Kirakan Jejari. Panjang AB வந்து sekarang diberikan sebagai 7.86. Okey, panjang lingkup கொடுத்துட்டான், sudut pada pusat கொடுத்துட்டான், kirakan jejari. அப்ப jejariயோட formula என்னது? This one. Kita ada 3 formula. Okey, first கால்குலேட்டரை விரைவா தட்டுங்க. ஓகே, விரைவா எழுதுங்க. அதெல்லாம் இருக்கணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா பழகிடணும் நீங்க. சார் பாய் வந்து இப்ப நம்ம எது சார் இருக்கலாம்? டூ per 2 இல்ல 3.142 சார்? ஓகே, டேக் திஸ் ஒன். ஒரே கேள்வி தான். 2a இது 2b. அப்ப குணகன் பாய் வந்து 22/7. ஓகே சார். பாய் வந்து 22/7. Okey, so dapat. Juga sini apa formula? AB darab 360 per 2 pi bracket போட்டு தேத்தா சார். ஓகே, சோ எல்லாமே இருக்கு, கன்ஃபிகர் பண்ண வேண்டியதான். AB எவ்வளோ? 7.86 times 360 divide 2 pi is 22/7 times with theta adalah sudut pada pusat. இந்த லிங்க் கொடுத்தா அந்த அதை எடுங்க. பின்னாடி உள்ள லிங்க் கொடுத்திருந்தானே தெரியல, பின்னாடி உள்ள ஆங்கிள் தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஓகே, சோ சின்ஸ் இந்த AB இத நம்ம யூஸ் பண்றதுனால அந்த சூடல் இருக்க வேண்டியதான் 25. ஓகே, சோ மேல உள்ளதை டேரா பண்ணி மேல போடுங்க, கீழே உள்ளதெல்லாம் டேரா பண்ணி கீழே போடுங்க, கடைசியா ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. சில பேர் நல்ல கால்குலேட்டர்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க, ஒரேடியே செஞ்சிருவீங்க. பிராக்கெட் போட்டு இதெல்லாம் தட்டிட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு டிவைட் தட்டிட்டு திருப்பியும் ஓப்பன் பிராக்கெட் போட்டு இதை தட்டணும், உள்ளுக்கு இன்னொரு சின்ன ஓப்பன் பிராக்கெட் தட்டி இதை தட்டி க்ளோஸ் பிராக்கெட், அப்புறம் திருப்பியும் செஞ்சீங்கன்னா ஒரேடியா கிடைச்சிடும் வேற. சில பேர் எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க, அது உள்ள செஞ்சிருவீங்க. யாருக்கு இன்னும் புடிமான இல்லையோ கால்குலேட்டர் யூஸ் பண்றதுல மேல செஞ்சுட்டு மேல எழுது, கீழே செஞ்சுட்டு கீழே எழுது, ரெண்டையும் டிவைட் பண்ணி ஆன்சர். சார் எனக்கு 18 cm கிடைக்குது. சார் எனக்கு 18 கிடைக்குது சார். 18 cm. ஓகே, சந்தோஷ், அஸ்வின், அஸ்வின் சார் கொஞ்ச நேரம் சார். சார் எனக்கு 80 cm சார். நீ ஒரேடியா கால் தட்டினியா இல்ல மேல மேல கீழே மேல செஞ்சுட்டு கீழே செஞ்சிருக்கியா? மேல கீழே தனியா தட்டுங்க சார். மேல உனக்கு என்ன கிடைச்சிச்சு சொல்லு? 2829.6. 2829.6. கீழே என்ன கிடைச்சிச்சு? 157.142. 157.142. 142. சோ டிவைட் பண்ணும்போது உனக்கு இது கிடைச்சிச்சா? 18 கிடைச்சிச்சா? ஆமா சார். ஓகே, அப்போ இப்படியும் செய்யலாம். மேல நீங்க உள்ள கால்குலேட் மேல உள்ள தட்டணும் அவசியம் இல்லை. எக்ஸ்பர்ட்டா இருந்தா நீங்க தட்டலாம். அப்படி உங்களுக்கு தடுமாற்றமா இருந்தா மேல மேல கீழே கீழே செஞ்சுட்டு அப்புறம் டிவைட் பண்ணுங்க. ஓகே, சரி. அஸ்வின் வந்து செய்யறானா இல்ல என்ன பண்றான்னு நமக்கு தெரியல, வாயு திறக்க மாட்டான். இருக்கியா கிளாஸ்ல? ஓகே, சரி.
கரெக்ட். சரி, அடுத்து வேற நீ முதல்ல சொல்லு, அஸ்வின் முதல்ல வெளியே சொல்லு. ஓகே, எல்லாரும் 5 பேர் 18 சொன்ன பிறகு 6வது 18 சொல்றது சந்தேகம் வருது எனக்கு. ஓகே, சோ அடுத்து நீ முதல்ல வெளியே சொல்லு. Hitung panjang lingkup bagi bulatan berikut. ஓகே, இப்ப படம் கொடுக்கல, சென்டென்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணுங்க, அது படத்துக்கு மாத்து. ஓகே, ஒரு புலாக்கன் வச்சுக்கோ. ஓகே, சென்டர் வரி. ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க, sudut panjang lingkup. panjang lingkupனா கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, ini O, ini A, ini B. sudut வந்து என்ன சொல்லியிருக்கான், 60 sudut pada pusat. ஓகே, jejari வந்து 14 cm. ஓகே, kirakan panjang lingkup. அப்ப அந்த சென்டென்ஸ வந்து நீங்க படமா மாத்திக்கீங்க. panjang lingkup minor major sir. panjang lingkup minor ஏன்னா 60 டிகிரிஸ் கொடுத்துருக்கான். ஓகே, அப்ப இது கேட்கலாம் வச்சுக்கோமே. சொல்லல, அப்ப நம்ம இதை மேஜர் மைனர் எடுத்துக்குவோம். இனி berapa panjang lingkup formula, model formula re theta over 360 times 2 pi g. சார் எனக்கு 14.67 கிடைச்சிச்சு சார். எனக்கும் அதுதான் கிடைச்சிச்சு. 14.67 கிடைக்குது. 67 lah. Kedua tempat sama 14.67 lah. Okey, soalan B you buat sebagai kerja rumah. Okay, homework. Nama அடுத்த ஃபார்முலா வந்துருவோம். அடுத்து வந்து luas sector. ஓகே, சரி, luas sector ஃபார்முலாவும் இந்த panjang lingkup ஃபார்முலாவும் சமதான், lebih kurang sama. ஓகே, என்ன எங்க வித்தியாசமா போயிரும்? ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து luas sector. ஓகே, இந்த 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 luas இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே ஃபார்முலா தான். ஓகே, சோ luas sector கண்டுபிடிக்க போறோம். இது per. ஓகே, முதல்ல வந்து panjang lingkup இந்த AB மேல போட்டுட்டு lilitan கீழ போடுறோம். இப்ப luas கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட luas மேல போட்டுட்டு luas bulatan கீழ போட வேண்டியதான். ஓகே, pi j kuasa 2 sama dengan இங்கிட்டு சேமா தான் வரும். panjang lingkup ஃபார்முலா மாதிரி தான், theta over 360. அப்ப எங்க மாறுது அப்படின்னு சொன்னா இங்க மாறும். panjang lingkup 2 pi j யூஸ் பண்ணுவோம். luas சம்பந்தப்பட்ட கேள்விக்கு வந்து pi j cos 2 ன்னு மாத்திக்குவோம். ஓகே, சோ மேல வந்து luas, கீழ வந்து pi j cos 2 ஆயிடும். அப்ப luas sector வேணும்னா say label sebagai A யா. இந்த luas sector வந்து say label sebagai A lah. அப்ப luas வேணும்னா ஏரியா வேணும் அப்படின்னு சொன்னா இந்த pi j cos 2 அங்க போட்டு போய் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப theta over 360 times A pi j cos 2. ஓகே, சோ dia sama dengan panjang lingkup. panjang lingkup இது வந்து 2 pi j அவ்வளவுதான். luas வந்து pi j cos 2 மாறிடும். ஓகே, சோ திருப்பி இதுல வந்து அவன் என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு? theta கேட்க வாய்ப்பு இருக்கு. luas கொடுத்துட்டு theta கேட்டான்னு சொன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்பனா theta கேக்குறானா sudut கேக்குறானா luas கொடுத்துருவாங்க. அவன் கொடுத்தாதான் கேட்க முடியும். ஓகே, அப்ப theta கணக்கு பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏரியாவை எடுத்து you darab dengan 360 darjah dan bahagi dengan pi j cos 2. Okey, untuk mendapatkan theta apa you buat? ஏரியா கொடுத்துருவான், அதாவது செக்டரோட ஏரியா கொடுத்துருவான், அதை வந்து 360 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு pi j cos 2 ஓட நீங்க டிவைட் பண்ணணும். ini formula yang kedua. Okey, kalau mereka tanya jejari, இந்த கேள்வி ஜெஜாரின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஜெஜாரி கேட்டாங்க சொன்னா ஏரியா luas sector இருக்குல, அத வந்து 360 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு ஓகே bahagi dengan pi darab dengan theta, lepas tu kamu kena punca kuasa 2 kan. ஓகே, சார் செக் பண்ணிக்கிறேன், பார்த்து சொல்றேன் சார், மெமரைஸ் பண்ணல. ஓகே, சோ என்ன பண்ணணும்? ஏரியா ஜெஜாரி வேணும்னு சொன்னா luas அங்கிட்டு கொண்டு போவோம். அப்ப luas அங்கிட்டு கொண்டு போனா 360 ஓட மல்டிப்ளை ஆகும். ஓகே, theta ஆட்டோமேட்டிக்கலி கீழ வந்துரும்.
ஓகே, இங்க வந்து பாய் ஜே இருக்கிறதுனால முதல்ல பாயை கொண்டு வந்தோம்னு சொன்னா இங்க டிவைட் ஆகும், தீட்டாவோட இருக்கும். அதுக்கப்புறம் ஜெஜாரி வேணும்னா அந்த காஸ்ட் உங்க மாத்தினீங்கன்னா ஓகே. ஸோ இனி ஃபார்முலா ஓகே. ஸோ தீட்டா ஃபார்முலா ஓகே. ஸோ ஜெஜாரி வேணும்னா இங்க நீங்க வந்து புஞ்சா பண்ணணும் இந்த லுவா செக்டர் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு. ஆனா நம்ம முதல்ல பார்த்தப்ப பஞ்சாங் லிங்கோக்கு நம்ம ஜெஜாரி செய்யறப்போ அப்படி செய்யல. ஸோ ஜெஜாரிக்கு வந்து ஏபி டைம்ஸ் 360/2 பாய் தீட்டான்னு வந்துருச்சு பஞ்சாங் லிங்கோ சம்பந்தப்பட்ட கேள்வியில. ஆனா லுவா செக்டர் சம்பந்தப்பட்ட கேள்வியில யூ மஸ்ட் ஸ்கொயர் ரூட் பண்ணி ஆகணும். எழுதிச்சாமா 3 ஃபார்முலா எழுதிட்டீங்களா? 3 ஃபார்முலா அடுத்த கேள்வி செய்ய போறோம். எழுதிட்டேன் சார். ஓகே, sekarang soalan. Kirakan luas sektor OAB. ஓகே, எப்படி OAB னா இது O, இது A, இது B. ஓகே, அதுதான் OAB ஃபுல்லா. இங்க இருந்து இது, இங்க இருந்து இது, இது. இந்த luas sector கனெக்ட் பண்ண சொல்றோம். ஓகே, சரி. யூஸ் தி ஃபார்முலா. luas sector வந்து ஃபார்முலா என்னது? luas sector கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். அதாவது A Q bahagi 360 darab dengan pi j kuasa 2. luas sector sambandha kelgi pi j kuasa 2 போட்டு வேண்டியதான். ஓகே, so semua sudah diberikan, gantikan dan kirakan. Beri jawapan dalam 2 tempat perpuluhan. சார் பாய் வந்து எது சார் இருக்கணும்? பாய் வந்து ambil 22/7. ஓகே சார். 22/7 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் இன்னும் tepat. You akan dapat jawapan yang lagi tepat kalau you ambil 22/7. சார் எனக்கு 68.45 கிடைச்சிச்சு சார். 68.45. Others, theta எவ்வளோ? 40 over 360 times pi we take 22/7. So jejari 14 kuasa 2. Jejari kuasa 2 apa 14 kuasa 2. Okey, பாத்தீங்க. So எனக்கு வந்து 68.44 கிடைக்குது சார். சார் எனக்கு 68.444 போய்கிட்டே இருக்கு. ஸோ 68.44. சார் எனக்கு அதான் கிடைச்சிச்சு. யுவர் கம்பேர்ட் பர்புலான்னு சொன்னால அப்ப ரெண்டு நம்பரும் நிப்பாட்டிடுங்க. 68.44 அடுத்து cm cos 2 யூனிட் வந்து சென்டிமீட்டர் cos 2. ஓகே, என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது லுவாஸ் கண்டுபிடிக்கிறோம், அதனால cm ஸ்கொயர். ஓகே, சோ தர்ஷினி தான் கிடைச்சா? சார் எனக்கு 68.45. ஏன்னா அந்த மூணாவது டெம்பர்ல வந்து 4 இருக்கு. சோ அப்போ நம்ம 4 நம்ம சத்து பண்ணா 68.45 தான் கிடைக்கும். அண்ணா மூணாவது இடத்துல 4 இருக்கு. 4 இருந்தா தம்பா பண்ண தேவையில்லையே. ஆமா ஆமா சார் 4 தான். So 68.45
44 cm square. சரியா? எல்லாரும் கிடைச்சா? கிடைச்சிச்சு சார். கிடைச்சிச்சு சார். Okay. So, buat soalan ni, cari luas sektor bagi rangkau yang berlorek. Luas sektor. Idah karmiyakirukkanga. Idu. Kirakan luas sector, the area of the sector. Formula adalah apa? Okay, luas sector equals to theta over 360 times I G cos rho. So, gantikanlah semua. $10.27 sir. 10.27 apa? Sentimeter cos 2. Sentimeter persegi. cm persegi போடணும். Okay, மொத்தம் என்ன கிடைச்சு? Sini theta adalah 240 over 360 times it pi 22 over 7. Jejari adalah 7 cos 2. சார் எனக்கு வந்து 102.67 கிடைக்குது சார். ஓகே, அடுத்து வேற சார் 102.67 தான் சார் கிடைச்சிச்சு. சார் எனக்கு அவ்வளோ 102.67. அப்ப இவன் அந்த 10.2 சொல்றான். அஸ்வின் செக் அகைன். எல்லாத்துக்கும் இது கிடைச்சிருக்கு 102.67 cm square. ஓகே அஸ்வின். சார் கொஞ்ச நேரம் திரும்ப திட்டிக்கிருக்கேன். 2 cos 2 cm பண்ணிட்டியா? cos 2 போட மாட்டியா? இல்ல என்னது? எல்லாத்துக்கும் bracket போட்டு செய்ய. ஓபன் bracket இத தட்டு, க்ளோஸ் bracket தட்டு, டாரா, ஓபன் bracket தட்டு, இத தட்டி, க்ளோஸ் bracket, டாரா, ஓபன் bracket தட்டு, 2 cos 2 க்ளோஸ் bracket ஈக்குவல். இவ்வளவுதானே? எல்லாத்துக்கும் bracket போட்டு செய்யுங்க சேஃப்டிக்கு. ஓகே, வாட்ஸ் ஆன் பபி? சியப்ப தீக கிடைக்குது. 102 per 2 தீக கிடைக்குது. ஈக்குவல் தட்டு. ஈக்குவல் தட்னா 1.02666 அப்படி கிடைக்கு சார். 102.666 கிடைக்குதுல்ல? நான் டூ கம்பேர் பர் புல்லான்னா நீங்க என்ன பண்ணணும்? 3 நம்பர் வரைக்கும் பார்த்துட்டு மூணாவது நம்பர் 5க்கு மேல போயிட்டு அங்க ஒண்ணு கூட்டணுமா இல்லையா? ஆமா. அப்ப சரிதானே இது? ஆமா. உனக்கு எப்படி 10.2 இருந்தா நான் கேக்குறது? சரி. क्वेश्चन नंबर बी cepat. Question B, Durgashini, you explain. ஓகே சார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா புலாக்தானா ஃபார்முலா உங்க கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மைண்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனையே இல்ல. கேள்வி கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்தா அது நம்ம பிராக்டிஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். பிராக்டிஸ் பண்ணி நிறைய. ஆனா ஃபார்முலா உங்க மைண்ட்ல இருக்கணும். இதெல்லாம் செய்ய முடியாது. சாரி. சார். ஓகே. luas sector formula adalah theta over 360 times pi j cos 2. So what's the value of theta? 120 sir. 120 over 360 times pi 22 over 7 times what's the radius? 11 cos 2 square.
Okay, 11 square. Okay, so settle everything. எல்லாம் bracket போட்டுருந்தீங்கன்னா already answer 24 Sir, 100 126 per puluhan 76 கிடைக்கும். 126.76 76. cm square, centimeter square. Okay, கிடைக்குது எல்லாத்துக்கும்? கிடைக்குது சார். Okay. Sekarang kita tengok soalan nombor okay. Adakah soalan yang sama? Okay, so ini you buat sebagai kerja rumah. Soalan yang sama lah. Okay, so buat sebagai homework. எத்தனை homework கொடுத்துருந்தோட? 3 சார். Okay, seri. Okay, sekarang cari dalam kes ini saya nak kamu cari dua benda. Okay, katakan ini pusat O, ini A, ini B. Okay, so first you cari panjang lengkok AB. ஒன்னு தேடுங்க. அதுக்கப்புறம் luas செக்டார் OAB. ரெண்டு விஷயமும் தேடுங்க. ரெண்டு ஃபார்முலா நம்ம இன்னைக்கு படிச்சிட்டோம். இப்போ எனக்கு AB யோட பஞ்சாங்கும் வேணும். பஞ்சாங் லென்கோ AB மொத ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த லுவா செக்டர் OAB விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். So beri jawapan dalam dua tempat perpuluhan, ambil pi sebagai 22/7. Dalam kes ini pun sama. Kirakan panjang lengkok OAB, panjang lengkok AB, panjang lengkok AB, ஒன்னால் தெரிங்க. B வந்து luas sektor OAB. Baik, ini pun beri jawapan dalam dua tempat perpuluhan. Pastor, ini படிச்சது நம்ம இது ரெண்டு தான் நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களால கரெக்ட்டா அப்ளை பண்ண முடியுதா? யோசி செய்வீங்களா நான் பார்க்கணும். Okay, so ini soal nombor 1, ini soal nombor 2. Okay, so என்ன தேடணும் நீங்க? பஞ்சாங் லெங்கோக் தேடணும், luas sektorum தேடணும். ஒன்னாவது கேள்விக்கு வந்து தஷ்வன், அபிராமி, அஸ்வின், துர்காஷினி, சந்தோஷ். Okay, ஒன்னாவது கேள்விக்கு ஆன்சர் கொடுங்க, நான் எழுதணும் இப்ப. அதே மாதிரி ரெண்டாவது கேள்விக்கும் பஞ்சாலிங்கோ luas sektor வந்து தஷ்வர், அபிராமி, அஸ்வின், துர்காஷினி, சந்தோஷ். Kita cek siapa punya jawapan betul.
சார் நான் முடிச்சிட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பஞ்சாங் லிங்கோங் வந்து 15.71 cm. லுவாஸ் வந்து 94.29 cm ஸ்கொயர். ரெண்டாவது வந்து பஞ்சாங் லிங்கோங் வந்து 13.62 cm. அப்புறம் ஏரியா வந்து 102.14. ஓகே சார். சார் எனக்கு முத கேள்வியோட பஞ்சாங் லிங்கோ வந்து 15.71 cm. அப்புறம் லுவாஸ் செக்டர் வந்து 94.29 cm ஸ்கொயர். அப்புறம் கீழே ரெண்டாவது கேள்வியோட பஞ்சாங் லிங்கோ வந்து 13.62 cm. seperti di bawah. அப்புறம் லுவாஸ் செக்டர் AOB-யும் 102.14 cm ஸ்கொயர். seperti di bawah. ஆமா சார். நீங்க மத்தவங்க seperti di atas சொல்லிடாதீங்க. செய்யுங்க. சார் எனக்கு ஆன்சர் கொஞ்சம் வேற மாதிரி கிடைக்குது சார். சொல்லு என்ன கிடைச்சிது? சந்தோஷ் தானே? ஆமா சார். ஓகே பஞ்சாங் லிங்கோ எவ்வளவு கிடைக்குது? நான் தனியா செஞ்சேன் சார். ஓகே கமாய் 2.49. பஞ்சாங் லிங்கோ வந்து 2.49 வந்து வாய்ப்பு இல்ல. ஓகே நாம கிட்ட செக். அப்புறம் லுவாஸ் செக்டர் 2.69 சார். ஓகே இந்த கேள்விக்கு சாரி சார். அதானங்க 2.69 கீழே விட வந்துட்டு 358.29 சார். கீழே உள்ள கேள்விக்கு வந்து எவ்வளோ? கீழே உள்ள கேள்விக்கு இல்லை சார், மேல உள்ள 2 அது பிழையா? ஆமா சார் 2.69 சார். 2.69 ஆர் போட வேண்டியதா? அத அழைச்சிருங்க. இல்லடா 2.69 இதானே? இல்ல சார் ரெண்டாவதா இருக்கு பாருங்க, அத அழைச்சிருங்க. அது அந்த விட தப்பு, நான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே என்ன விட? 358.29 இது அழிக்க சொல்றேன். ஓகே என்ன சொல்ற? 358.29 இதா? ஆமா சார். ஓகே ரெண்டாவது கேள்வி 2.69. இதுக்கும் 2.69 தானா? அடுத்து இது இல்ல வந்து 605 சார். ஓகே மத்தவங்களாமா? சார் எனக்கு கிடைச்சிருச்சு சார். சொல்லுங்க. ஓகே முத கேள்வியோட வந்து பஞ்சாங் லிங்கோ வந்து 15.71. seperti di atas. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி வந்து 94.29. seperti di atas. ஓகே இது கீழே உள்ள கேள்வி வந்து 13.62. ஓகே சரி. அதுக்கப்புறமேட்டு 102.14. ஓகே அஸ்வின்? சார் எனக்கு ரெண்டுத்தோட லுவா செக்டரும் கிடைச்சிருச்சு, ஆனா பஞ்சாங் லிங்கோ இன்னும் கிடைக்கல சார். ஓகே லுவா செக்டர் எவ்வளோ? முத கேள்விக்கு வந்து 94.29. இதுக்கு அதுக்கு வந்து 1.49. 1.4 satu என்ன சொல்ற? 1 berapa? 1.14. ஓகே சரி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மெஜாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியா நம்ம பார்ப்போம். நீங்களே உங்களுக்கு போட்டுக்கீங்க. ஓகே அஸ்வின் வந்து ரொம்ப ஸ்லோவா நீங்க கால்குலேட்டர் தட்டிக்கிட்டே பண்ற ஏன்னு தெரியல. ஓகே சரி பஞ்சாங் லிங்கோ பார்ப்போமே. பஞ்சாங் லிங்கோ அவன் கேட்கறது இந்த பஞ்சாங் லிங்கோ அப்படின்றதுனால எனக்கு இந்த சூழல் தான் வேணும். நான் சொன்னேன்ல
இந்த பஞ்சாங் லிங்கோ அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க சூட் தான் நமக்கு வேணும். ஆனா அவன் கொடுத்துருக்கிறதுக்கு பின்னாடி உள்ளதுதான் கொடுத்துருக்கான் 285. அப்போ உங்க வேலை என்னது, முன்னுக்குள்ள இந்த சூடோட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த பஞ்சாங் லிங்கோ தான் அவன் கேட்கறான். ஓகே, அப்ப அங்க உள்ள சூட் தான் ஆப்போசிட்டா இருக்க சூட் வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இனிந்தாலும் சத்து புலாக்தான் ஒரு சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள். So from 360 you minus 285. So minus பண்ணீங்கன்னா you will get berapa? 5 7.5. Okay. அப்ப இந்த 2.5 தான் உங்க ஃபார்முலால நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, சரி. அப்ப முதல் கேள்வி பஞ்சாங் லிங்கோ எப்படி தேடுவோம்? பஞ்சாங் லிங்கோ சம dengan தீட்டா. ஓகே, தீட்டா வந்து இந்த கேஸ் ஆல்ரெடி போட்டறேன். 15 over 360 times with 2 pi வந்து 22 over 7 எடுக்க சொன்னேன். ஜெஜாரி வந்து 12 நான் கொடுத்திருக்கான் படத்திலேயே. ஓகே, சோ இதெல்லாம் எப்படி தட்டுவீங்க? பிராக்கெட்டை போட்டு இத தட்டிட்டு க்ளோஸ் பிராக்கெட்டை போட்டுட்டு டைம்ஸ் 2 டைம்ஸ் இதுக்கு வந்து பிராக்கெட்டை போட்டு தட்டிட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு டைம்ஸ் 12. இதெல்லாம் தட்டினா எவ்வளவு வருது? அடுத்து you can dapat 15.7. ஆமா சார் 71. சந்தோஷ் சார் நீ எங்க தலை பண்ண? நீ எந்த ஆங்கிள் எடுத்த? 285 எடுத்தியா இல்ல 75 எடுத்தியா? 285 எடுத்து சார். ஏன் 285 எடுத்த? 285 இங்க உள்ளது, அங்க ஏதாவது ஆக்கு கண்ணுக்கு தெரியுதா உனக்கு? நான் என்ன சொன்னேன்? ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் கொடுத்திருக்கானோ அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள பஞ்சாங் லிங்கோன்னு சொன்னேன். 285 வெளியே தான் கொடுத்திருக்கான். அது உன் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரியல ஒன்னும். ஆனா உன் கண்ணுக்கு தெரியுதையா ஆக்கு? தெரியுதா? இல்ல சார். ஓகே, அப்ப அவங்க கொடுத்திருந்தா அவன் கேட்கறது வந்து ஏபி இங்க இந்த ஆப் தான் கேட்டிருக்கான், இந்த பஞ்சாங் லிங்கோ தான் கேட்கறான். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா உள்ள நான் தான் சொன்னல முதல்ல, எந்த பஞ்சாங் லிங்கோ கேட்கறானோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சூடோட் தான் நமக்கு வேணும். அப்ப இது 285னா அப்ப உள்ளுக்கு எவ்வளோ? இது வந்து ஒரு புலாக்தான் கணக்கு. இந்த உள்ளுக்கு வந்து ஒரு சென்டர் வந்து ஒரு புலாக்தான் கணக்கு. அப்ப புலாக்தான் வந்து 360. 360 இருந்து இந்த வெளியே உள்ள 285 மைனஸ் you will get 75. அந்த 75 உள்ளுக்கு இதத்தான் kamu kena gunakan sebagai theta. விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். இப்ப இந்த thetaவை தான் லூவாஸ் ஸ்கேலுக்கு நம்ம பயன்படுத்தணும். லூவாஸ் செக்டர் கண்டுபிடிக்கிறப்ப அதே தான். அதாவது this one 75. நான் 15 போட்டுருக்கேன். 75 தானங்க? ஹலோ ஆமா சார் 75. எழுதுறப்ப பேன்ல வரல. ஓகே, 75 over 360 times pi j cos 2. லூவா செக்டரோட ஃபார்முலா வந்து pi j cos 2 யூஸ் பண்ணனும். 22 over 7 times jejari cos 2. so 2 plus cos 2. ஓகே, சோ இத தட்னியா எவ்வளவு வரும்? you akan dapat 94.29 cm cos 2. betul ke? கரெக்ட் சார். betul சார். சரி, அப்ப சந்தோஷ் வந்து என்ன கலை பண்ணிட்டான்? அவன் வெளியே உள்ள சூடு எடுத்துட்டு சார். அப்ப இதுக்கும் நீ மாத்திடு. வெளியே தான் கொடுத்திருக்கான் 308. அவன் வெளியே உள்ள ஆப் கேட்கல, இந்த ஆப் கேட்கறதுனால இந்த ஆங்கிள் எனக்கு வேணும். அப்ப இந்த கேள்வி வந்து யுபால் lagi sekali. Nanti buat sebagai kerja rumah. Siapa? Santosh dengan Aswin. மத்தவங்க கிடைச்சிருச்சு. சந்தோஷம் அஸ்வினும் திருப்படியும் செஞ்சு பாருங்க. விடை வந்து you mesti dapat 13 panjang lingkar வந்து 13.62 dan luas you mesti dapat 102.84. கிடைக்குதான்னு பாருங்க ரெண்டு பேரும். ஓகே, சரி. ஓகே, sekarang kirakan panjang jari. இந்த கேள்வி பாருங்க. ஓகே, ஏன்னா நம்ம மூணு ஃபார்முலர் வருது இல்ல, லூவாஸ்லயும் 3 ஃபார்முலர் கொடுத்தேன், பஞ்சாங் லிங்கோலயும் 3 ஃபார்முலர் கொடுத்தேன். இப்போ அவன் என்ன சொல்லிட்டான் இந்த கேள்வியில, லூவாஸ் செக்டர் எல்லாம் 88. அவன் லூவாஸ் செக்டர் கொடுத்துட்டான். இந்த லூவாஸ் வந்து அதெல்லாம் 88 சென்டிமீட்டர் பாசிட்டிவ். ஓகே, சூடோடும் கொடுத்துட்டான், சூடோ பட புசாடும் கொடுத்துட்டான். sekarang mereka nak jari. ஓகே, சோ என்ன ஃபார்முலா? saya sudah bagi formula tadi. Mana? Luas sektor தொடர்புள்ள jari ketana, inilah formula yang kamu perlu apply. Square root A times 360 over pi theta. Okay.
ஸோ என்ன கேட்கறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி கணக்கு பண்ணுங்க. விளங்கிச்சா என்ன சொன்னேன்னு? விளங்கிச்சு சார். சார் எனக்கு கிடைச்சிச்சு சார். siapa? துர்கா சினி. Okay. So berapa dia jadi? 14.49 cm per segi. Baik. Aku கேக்குறது ஜரி சிஎம்ல இருக்கணும். சாரி சார் எனக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. அடுத்து வேற என்ன ஃபார்முலா? ஜரி sama dengan square root apa formula? Luas sektor darat 360 Luas sektor darat dengan 360 per bagi dengan pi j cos 2 pi theta. Okay. So luas sektor கொடுத்துட்டான் 88 360 ஃபார்முலால இருக்கு, அது ஒண்ணு செய்ய முடியாது. ஓவர் பாய் வந்து குணக்கம் என்ன யூஸ் பண்ணீங்க? 22/7 யூஸ் பண்ணேன் சார். தாரா dengan தீட்டா வந்து இந்த லுவாஸ் கொடுத்ததுனால அந்த தீட்டா, வெளியே உள்ள லுவாஸ் கொடுத்ததுனால மிச்சம் அங்க உள்ள தீட்டா கண்டுபிடிக்கணும். பாத்தீங்க எப்பயுமே. சோ 48லாம் நீங்க என்ன முதல்ல செய்யணும்? இது எப்படி செய்யறது? ஸ்கொயர் ரூட் அப்படியே இருக்கட்டும். முதல்ல மேல உள்ள இத டைம்ஸ் பண்ணி மேல போடுங்க. சந்தோஷ் 88 360 டைம்ஸ் பண்ணி மேல போடு. ஓகே, இது எழுது. நீ இத அப்படியே எழுதிட்டு சமடுங்கன் போட்டு புத்தகத்துல இத எழுது. இந்த ஸ்கொயர் ரூட்டை போட்டுட்டு இத மட்டும் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குதோ மேல போடு. பாகி இருக்கட்டும், பாகி கொடுத்துச்சு. இத கீழே உள்ளதை செட்டில் பண்ணி, அதாவது பிராக்கெட்டை போட்டு 22 கீழ் 7 பெருக்கல் 48 இத செட்டில் பண்ணி கீழே எழுது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் அப்படி இருக்கணும். இன்னும் செட்டில் பண்ணல. நம்ம இதையும் டிவைட் பண்ணி ஒரு விடை கிடைக்கும்ல, அதை எழுதி கடைசியா ஸ்கொயர் ரூட் தட்டி இதை தட்டினா யூ வில் கெட் தி ஆன்சர். கிடைக்குதா இருக்கும்? ரெண்டு பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. கஷ்டம் லஞ்சுக்கு போயிட்டானா? சார் இல்ல சார், என் கலெக்டர் கிடைக்க மாட்டேது சார். என்னடா ஏன்? சார் நான் கரெக்டாக தான் போடுறேன், கிடைக்க மாட்டேது. எனக்கு 4169 16,480 அப்படிதான் சார் கிடைக்குது. நம்பர்லாம் சரியா? நம்பர்லாம் சரியா தான் போட்டேன், ஸ்கொயர் ரூட் சரியா தான் போட்டேன். சரி 88 360 தட்டி என்ன வருது சொல்லி எனக்கு இப்ப 31,680. இதா? ஆமா சார். ஓகே, கீழே உள்ளது செட்டில் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லு. 150.86 86. ஓகே, இது ரெண்டையும் டிவைட் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லு. 31 சார் 209.9 210. 210. ஆமா சார். ஓகே, இப்ப ஸ்கொயர் ரூட் 210 கட்டு 14.49 கிடைக்கும் சொல்றேன். இல்ல சார், நான் ஒருடியா அந்த கேள்வியை தட்டி பார்த்தேன். அந்த 88 டாரா 360 அப்படி, ஆனா அப்படி செய்யும்போது கிடைக்கல.
ஸ்கொயர் ரூட் 13 தட்டினியா? 13 தான் தட்டினேன். சரி, அப்ப நீ வீட்ல பிராக்டிஸ் பண்ணணும் நல்லா. அவங்க அண்ணன் 5 முடிச்சனால அவனை பக்கத்துல உட்கார வச்சு இது எப்படி ஒளிட கால்குலேட்டர் தட்டுறதுன்னு அவனை கேட்டுக்கோ. ஓகே, அப்படியே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா யூ காட் மை சம்மி. மேல மேல இப்ப நான் கூட நான் ஒரு டே செய்ய மாட்டேன். சில சமயம் நம்ம ஏதாச்சும் வேலை பண்ணிடுவோம். எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க டப்பு கால்குலேட்டர் எப்பயுமே கையிலேயே வச்சுட்டு தூங்குறானுங்கள அவங்க மீதி செய்வானுங்க. ஓகே, ஏன்னா அவங்க தெரியும் டப்புன்னு பிராக்கெட்லாம் போடணும் கரெக்டா. சேஃப் சைட் என்ன செய்யலாம், இந்த மாரி தட்டி செஞ்சிட்டீங்கன்னா சேஃப் சைட்டா இருக்கும். ஓகே, சரி. Yani you buat sebagai kerja rumah. Okay, satu kita sudah buat, dua homework. Okay, இங்கேயும் அதே தான். ஆனா இப்ப கேட்கறது வந்து அவன் கொடுத்திருக்கிறது வந்து பஞ்சாங் லிங்கோ கொடுத்தான். முதல் லுவா செக்டர் கொடுத்து செஞ்சதுனால இந்த லுவா செக்டரோட ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இப்ப பஞ்சாங் லிங்கோ கொடுத்துட்டு ஜெஜாரி கேட்கறான். ஓகே, சோ நான் முதல் ஃபார்முலா கொடுத்துட்டேன். பஞ்சாங் லிங்கோ கொடுத்து ஜெஜாரி கொடுத்தா கேட்டிருந்தானா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? விளங்குதா ஸ்வீன்? விளங்குது சார். ஓகே, soalan sama kan? 72 to 75. Okay. Ini you kena kira panjang lingko lah. Ini வந்து panjang lingko கேக்குறான். Okay, 11 ya, ini 11 yen. Okay, இது panjang lingko formula use பண்ணனும். Buat sebagai homework. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. Okay. Kirakan luas sektor. Okay, buat sebagai homework. Okay, kita tengok soalan ni. இப்ப நம்ம எல்லாமே படிச்சாச்சு. ஓகே, ஆரம்பத்திலே இருந்து எல்லா ஒரு எத்தனை ஃபார்முலா இருந்திருக்கும். இந்த 2 ஃபார்முலரு, அன்னைக்கு 2 ஃபார்முலர், ஒரு 10 ஃபார்முலா வச்சுக்கோங்க. தியரம் பைத்தகரஸ் எல்லாமே சேர்த்து இந்த டாபிக்ல. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 10 ஃபார்முலரும் ஒரு பேப்பர்ல அழகா எழுதி ஒட்டி உங்களுக்கு வந்து நீங்க PT3 படிச்ச, அதாவது ஃபார்ம் 3 படிச்ச இருக்கிறதுன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா எல்லாம் கொடுத்துருவோம். SPM கூட they will provide the formulas. ஓகே, இருந்தாலும் நீங்க ஃபார்முலா மெமரைஸ் பண்றது பெட்டர். ஓகே, எல்லா ஃபார்முலாவும் அழகா எழுதி இந்த டாபிக் உள்ள எல்லா ஃபார்முலாவும் அந்த கான்செப்ட், தியோரி பிளஸ் ஃபார்முலா எல்லாத்தையும் அழகா எழுதி வச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, sekarang kita tengok soalan ini. Kirakan luas kawasan Beluri. Akan soalan. Kirakan luas kawasan rantau Beluri lah. Calculate the area of the shaded region. Okay. இப்போ நம்ம படிச்ச இந்த டாபிக்ல படிச்ச எல்லா ஃபார்முலையும் வச்சு தான் இந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கணும் பாரு. ஓகே, சரி. இது என்ன அர்த்தம்? இந்த சிம்போல் வந்து சிம்போல் வந்து சூடோட் இப்படி போட்டிருப்பான். இது வந்து சிம்போல் ஆங்கிள் சூடோட்னு அர்த்தம். என்ன சூடோட்? SOR. அப்ப இந்த 82 எங்க தமா இருக்கு? மிடில் ஆல்பபெட் என்னன்னு பாருங்க. அங்க தான் அந்த 82 இருக்கும். ஓகே, எப்பயுமே ஆங்கிள் ABC 70 வச்சுக்கோமே. அப்ப அந்த ஆங்கிள் வந்து எங்க இருக்கு இந்த 70 அப்படின்னா இந்த மிடில் ஆல்பபெட் எங்க இருக்கோ அங்க தான், அந்த இடத்துல தான் இந்த 70 இருக்கு. ஓகே, அப்ப SOR SOR 82 அப்படின்றதுனால இந்த 82 வந்து எங்க இருக்கு? இந்த O எங்க இருக்கு? இங்க. இது வந்து இப்ப 82 ன்னு சொல்றோம். ஓகே, அதாவது sudut pada pusat 82. ஓகே, இது உங்களுக்கு விளங்கிடுச்சு. இப்ப எப்படி kawasan Beluri எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, சும்மா buat. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த டாபிக் முடிச்சிட்டோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து penyelesaian எப்படி வந்து சர்க்கிள் தொடர்பான கேபாக் கேள்விங்க, ஹாட் கேள்விங்க எப்படி penyelesaian ப்ராப்ளம் சால்விங் கேள்வி எப்படி செய்யுது இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. சுப selesaikan ini. எப்படி இந்த ஷேடட் ரீஜனோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? வெல்கிஸ் என்ன சொன்னேன்னு? விளங்கிச்சு சார். ஒருத்தனுக்கு தான் விளங்கி இருக்கு பாரு. 5 பேர் இருக்கீங்க. விளங்கிச்சு சார். பாவம், ஒருத்தனுக்கு தான் விளங்கி இருக்கு. எனக்கு கிடைச்சிருச்சு, நான் சொல்றேன் சார். ஓகே, எனக்கு 113.31 cm². 100.31 cm². ஓகே, பாப்பா நான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அடுத்து அபிராமி 113.31 cm².
others? Okay, சரி. அபிராமி, explain. என்ன தேடுங்க, ரெண்டாவது என்ன தேடுங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஏரியா ஆஃப் செக்டர் தேடினேன் சார் ஃபர்ஸ்ட். ஓகே, அதாவது நியூ குணக்கன் கான்செப்ட் பாப்ப ஏரியா தேடிட்டு அதுக்கப்புறம் என்ன தேடுங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க சார்? ஏரியாவை தேடிட்டு அது ட்ரையாங்கிள்னால ட்ரையாங்கிளோட ஃபார்ம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுனா பேஸ் டைம்ஸ் ஹைட் டிவைட் 2 அது கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு செக்டரோட ஒரு ஃபுல் செக்டர்ல இருந்து ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணினீங்கன்னா இப்படி ஒரு ஷேப் இருக்கு. இந்த மாதிரி நீங்க ட்ரையாங்கிளை வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அப்ப மிச்சம் நீல கலர் பார்ட் தான் இருக்கும். அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஃபுல்லா செக்டரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் வந்து இந்த நீல கலர் கிடைச்சிடும். அப்போ உங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு முன்னுக்கு இப்படிதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்றது உங்களுக்கு விளங்கணும். ஓகே, ஸ்டெப் 1 யூ கிர லுவாஸ் செக்டர். லுவாஸ் செக்டர் OSR. இந்த செக்டர் வந்து எப்படி பேர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா OSR. இந்த மூணு இருக்குல கார்னர் அதை வச்சுதான் அந்த பேர் சொல்லணும். லுவாஸ் செக்டர் OSR. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன ஃபார்முலா? theta over 360 times லுவாஸ் அப்படின்றதுனால கிண்ண குணக்கன் pi j cos theta. Yes or no? ஆமா சார். Yes. What's your theta now? Theta 82 சார். இந்த படத்துல கொடுக்கல, ஆனா இங்க கொடுத்திருக்காங்க. சோ நம்ம தான் படத்துல எழுதிட்டோம்ல. 82 over 360 times pi வந்து you can take 22 over 7 ஜஜாரி. ஓகே, இந்த கேஸ்ல வந்து ஜஜாரி வந்து O to S 14. நீங்க 9 எடுத்துறாதீங்க. 9 வந்து 1ல இருந்து O ல இருந்து Q வரைக்கும் தான். ஓகே, நல்ல படத்தை பாருங்க. OS தான் வந்து ஜஜாரி. This is the ஜஜாரி. So you must take 14 possible. ஓகே, சோ இதெல்லாம் செட்டில் பண்ண எவ்வளவு வருதுமா? 140.31. ஆமா சார், 140.31 cm ஸ்கொயர். 140 சார். 40.31 3 on cm square. ஓகே, பார்ட் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கான்செப்ட் என்னது? இந்த ட்ரையாங்கிளோட லுவாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, லுவாஸ் செகிதிக. இந்த செகிதிக எப்படி பேர் சொல்றது? அதோட அந்த கார்னர், அந்த மூணு கார்னர் சொல்லணும். செகிதிக OPQ. யா, சரி. லுவாஸ் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செகிதிக சுடுத்துக்காவா இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பிரைமரி ஸ்கூல்லே படிச்சிட்டோம், சின்ன ஸ்கூல்லே படிச்சிட்டோம். என்னது? ஹைட்டையும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் 2 பண்ணணும். இனி ஃபார்முலா உண்டோ மங்கிற லுவாஸ் செகிதிக. ஓகே, சோ ஹைட் அப்படின்றது என்னது? இது செங்குத்தா இருக்கிறது R. பேஸ் வந்து கீழ ஹாரிசான்டலா இருக்கிறது 9 டிவைட் 2. ஓகே, சோ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி? இங்க 1 இங்க 3 ஒரு 2 அது வந்து நீங்க கால்குலேட்டர்ல செய்யலாம். நீங்க you will get 27 cm square. Yes or no? ஆமா சார். ஓகே, கடைசியா மூணாவது ஸ்டெப் வந்து லுவாஸ் காவாசான் பெர்லோரே அப்படி நீங்க எழுதணும். ஷேடட் ரீஜன் ஓட லுவாஸ் எப்படி? இந்த 140.31 ல இருந்து இந்த 27 மைனஸ் பண்ணீங்கன்னா finally you will get 113.31 cm square. baru you akan dapat full mark. உங்களுக்கு மார்க் வெட்டறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, எல்லாமே betul. இப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா 5 மார்க் வச்சுக்கோங்களேன், you will get 5 marks. உங்க மார்க் வெட்ட வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. ஓகே, சோ இனி சாரு கிட்ட selesaikan. ஒரு சர்க்கிள் தொடர்பான கேள்வி வந்து நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஃபார்முலா எல்லாம் உங்க மைண்ட்ல வச்சு மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீங்க செஞ்சிடலாம். ஓகே, சோ buat ini sebagai kerja rumah homework. Soalan yang sama lah, cari kawasan Belori, luas kawasan Belori. Okey, cari luas kawasan Belori. Okey, okey. Ini pun இது வந்து நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். O A ya. Okey, panjang lengkung AB தெரியுங்க. அதுக்கு அப்புறம் luas sektor
OAB. ரெண்டு விஷயம் தெரியுங்க. ஓகே, அதே தான் இதுக்கும். ini pun sama. OAB. Oke, cari panjang lingkup major. Dalam kes ini kirakan panjang lingkup major. Oke, AB major na penari. Oke, lepas tu luas sektor OAB major. அப்பனா பின்னாடி உள்ளது இது. இங்க வந்து மைனர், இது வந்து இந்த luas தான். பெக்மனோட இத கண்டுபிடிக்கணும் நீங்க. அப்பனா அங்க உள்ள ஸ்டூடண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகே, ini soalan problem solving buat sebagai homework. எனக்கு வந்து இந்த ஹோம்வொர்க் அனுப்பாத ஆள் யார் தெரியுமா? யார் வந்து எனக்கு ஹோம்வொர்க் அனுப்பாத ஆளு நான் இப்ப லிஸ்ட் நான் குரூப்ல போடுறேன். ஹோம்வொர்க் வந்து அனுப்புறதே இல்ல. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஹோம்வொர்க் செஞ்சு அனுப்பலன்னா நான் குரூப்ல கிளாஸ்ல விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப அது கொஞ்ச நாளைக்கு தான் உங்க மைண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் திருப்படியும் ஆரம்பிச்சிடுறீங்க. ஹோம்வொர்க் செஞ்சு அனுப்பலன்னா இனிமேல் நான் குரூப்ல போட்டுருவேன். இந்த நாள் ஹோம்வொர்க் செய்யல கிளாஸ்ல போறாதீங்க அப்படின்ட்டு. இம்பார்ட்டன்ட் படிச்ச விஷயம் உங்களுக்கு விளங்குதா இல்லைன்னு நாங்க எப்படி செக் பண்றது? நீங்க ஹோம்வொர்க் செஞ்சு நீங்க வந்தாதான் நாங்க செக் பண்ண முடியும். செய்யறதுக்கு அவ்வளவு சோம்பேறி பிடிக்கிறீங்க. அது என்ன பண்றீங்க? கடைசி நேரத்துல யாரை காப்பி பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல. கரெக்டா 8:30 மணிக்கு கிளாஸா 8:29 அனுப்புறீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையாச்சும் அனுப்ப சொல்றதுக்குள்ள இருக்கு. செஞ்சுட்டவங்கள அனுப்ப சீக்கிரமா நான் காப்பி பண்ணி அனுப்பணும், கிளாஸ்ல போடணும் அப்படின்ற மாதிரி செய்வீங்க இருக்கு. ஒரு 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 என்ன சொல்லுவோம், ஒரு அக்கறை உள்ள ஒரு மாணவன் நான் கொடுத்தேன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் ஓகே, 3 நாள் 4 நாள் செஞ்சிடலாம். அடுத்த கிளாஸ் எப்ப வருதுன்னு பாத்துக்கிட்டு இருந்து கரெக்டா 8:29 அனுப்புறது இல்லை. அது வந்து ஏமாத்து வேலை. அது செய்யாதீங்க. அது இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அடுத்த தடவை அதை செஞ்சீங்கன்னா நான் பேரை போட்டு குரூப்ல போட்டுருவேன். இந்த மாரி செய்யாதீங்க, இந்த நாள் செய்யறீங்க செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து கணக்குல வந்து இயற்கையாகவே அக்கறை வரணும். நேச்சுரலாவே உங்களுக்கு ஒரு ஒரு இது வரணும், இன்ட்ரெஸ்ட் வரணும் கணக்குல. ஃபாஸ்ட் பண்ணி யாரும் செய்ய சொல்லக்கூடாது. வெல்கிஸ்டா துர்காசினி, விளங்கிடுச்சு சார். வெல்கிஸ்டா அஸ்வின், விளங்கிடுச்சு சார். ஓகே, கடைசி நேரத்தில் ஆன் பண்ணுங்க. சரியா? சரி, எது கேள்வி இருக்காது வரைக்கும் சார் ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க சார் பாடம் செய்யறதுக்கு. ஒரு பாடத்தெல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க சார். நாளைக்கு டியூஷனு, ஸோ நாளைக்குள்ள முடிக்கணுமா இல்லை எப்படி சார்? கிளாஸ் கொடுத்துட்டாங்க, இங்க கொடுத்துட்டேன்னு சொன்னா ஓகே, யூ கேன் டேக் 3 to 4 days. இப்போ நான் ஆக்சுவலி நம்ம கிளாஸ் எப்போ நடக்கும்? திங்கக்கிழமை நடக்குதுல, மண்டே நடக்குது. நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மண்டே 8:29 அனுப்பாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மண்டே 8:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது. அப்ப இந்த வேலை செய்யாதீங்கன்னு சொல்றேன். இந்த மண்டே நான் அனுப்புனேன்னு சொன்னா அடுத்த மண்டே 8:29 எனக்கு அனுப்பாதீங்க. அப்பதான் அனுப்புவாங்க. 8:20 அனுப்புவாங்க, 8:10 அனுப்புவாங்க, 8 மணிக்கு. அப்ப ஏன் இத்தனை நாள் ஏன் வெயிட் பண்றீங்க? என்ன விஷயம்? அது என்ன சொல்றேன், ஒரு மண்டே கொடுக்குறேன்னா ஒரு நாள், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அனுப்பிடலாம் தானே? அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரைடே கூட அனுப்பிடலாம். அப்ப எத்தனை நாள் இருக்கு? ஒரு 4 நாள் இருக்கு. எல்லாம் விட்டுவிட்டு மண்டே தான் ஞாபகம் வருமல் இருக்கு. போன வாரம் பாடம் கொடுத்தாரு, அவர் கிளாஸ்ல விட மாட்டாருன்றது 8:29 அனுப்புறது. யூ டோன்ட் அது செய்ய, அந்த வேலை செய்யாதீங்கன்னு சொல்றேன். ஓகே, சரி. இப்போ நாங்க இன்னைக்கு வந்து சண்டே கொடுத்துருக்கேன். நீங்க எப்ப அனுப்பலாம்? ஒரு வெனஸ்டே அனுப்பலாம், ஒரு தேர்ஸ்டே அனுப்பலாம். விளங்குதா? பரவாயில்ல, நீங்க மண்டே அனுப்ப தேவை. ஏன்னா ஒரு நாள் தானே இருக்கு. நாளைக்குள்ள கிளாஸ் ஓகே, அது நீங்க அனுப்ப தேவையில்ல. சென்ட் பிஃபோர் ஃப்ரைடே ஒரு தேர்ஸ்டே டேஸ். விளங்கிச்சு என்ன சொன்னேன்னு? விளங்கிச்சு சார். எல்லாருக்கும் விளங்கிச்சா? விளங்கிடுச்சு சார். சந்தோஷ்? ஓகே, நேச்சுரலாவே உங்களோட ஆர்வத்தை மேத்ஸ்லயும் சயின்ஸ்லயும் காட்டுங்க. Oke, so kalau tak ada masalah, kita sudah habiskan topik ini. Nanti kita akan buat banyak soalan. Pokoknya topikல இருந்து இந்த டாபிக் வரைக்கும் நம்ம நிறைய டிவிஷன் செய்யணும். ஏன்னா உங்க மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிரித்தனால் பரிச்சை இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? எது சொன்னாங்க சார்? இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அநேகமா ஒரு மே மாசம் இல்ல ஜூன் மாசம் வச்சிருவாங்க நினைக்கிறேன் சார். பரிச்சை இருக்குன்னா எனக்கு தோணுது, இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இருக்குதுன்னா மேபி உங்களுக்கு ஒரு 5-6 டாபிக் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இன்னும் ஒரு டாபிக்கை முடிச்சுட்டோம்னா சொன்னா நம்ம 1ஆவது டாபிக்ல இருந்து அந்த டாபிக் வரைக்கும் ரிவிஷன் செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னா நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம முன்கூட்டியே ஆரம்பிச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே, சரி. Kalau tak ada apa-apa soalan, kita akan jumpa esok. Okay, bye.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய் சார். பை சார். Thank you, sir.